கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆம், எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் மீது அன்புள்ள கர்த்தர் நம்மை நற்கந்தங்களாக விளங்க செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அவரே. அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் அன்பு கூர்ந்தவர்களாய் இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிலே நிலைத்திருக்க கிருபைதாரும், வேரூன்றி வளர கிருபைதாரும். உம்முடைய அன்பு மாறாத அன்பாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக உம்மை ஒப்பு கொடுத்தீரப்பா. நாங்களும் எங்களை உடைய சமூகத்தில் பூரணமாய் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் உம்மை அறிகிற அந்த அறிவின் வாசனை எங்கள் மூலமாய் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். பரிசுத்தின் மேல் பரிசுத்தாடைய கிருபை தாரும். நீர் விரும்புகிற பரிசுத்தத்தில் முன்னேற அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.